அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு சாட்சியை கேட்க வந்திருக்கிறோம். எந்த ஒரு பெண்ணும் வெளிப்படையாக சொல்ல முடியாத, யாவராலும் புறக்கணிக்கக்கூடிய இந்த வியாதியை பிடித்து இந்த பெண் தாங்கொன்னா வேதனையால் தவித்து கொண்டிருந்த இந்த மகளுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது என்று அந்த மகளே தன் வாயினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சொல்ல வந்திருக்கிறாள். கேட்போமா? என்ன வியாதி என்று நினைக்கிறீர்களா? இன்றும் கூட மருந்து கண்டுபிடிக்க முடியாத பயங்கரமான அந்த ஆட்கொள்ளி வியாதியாகிய எய்ட்ஸ் என்ற வியாதி தான். இப்பொழுது அந்த மகளிடம் நாமே கேட்போம். உன்னுடைய பெயர் என்னம்மா? என் பேர் கவிதா. எங்கேருந்து வர? நாங்கள் ஊட்டியிலேருந்து வரோம். ஊட்டியிலேருந்து வரீங்க. உனக்கு இப்படிப்பட்ட அந்த எய்ட்ஸ் என்ற வியாதி உன்னிடத்துல வந்திருக்குதுன்னு டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்பொழுது உன்னுடைய மனது நிலை எப்படி இருந்துச்சு? அதை கொஞ்சம் அதிலிருந்து நீ எப்படி விடுதலை கிடைச்சிச்சு உனக்கு? நீ எல்லாருக்கும் ஒரு சாட்சியை நீ சொல்கிறியா? சொல்லுமா. எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உடம்பு பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். OTSM ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே டெஸ்ட் பண்ணி ப்ளட் டெஸ்ட் பண்ணி எனக்கு HIV பாசிட்டிவ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போவுமே நான் ரொம்ப அழுந்தேன். என் குடும்பம் ரொம்ப நொந்து போனது. அப்போவுமே ஒரு வாரம் கழிச்சிங்க பேரன்ப பெருவிழாக்கு நாங்கள் வந்தோம். என் குடும்பத்தோடு ரொம்ப பாரத்தோடு இங்கே வந்தோம். இங்கே வந்து ஜவஹர் சாமல் பாசிட்டிவ் கிடைக்கணும் ஜாம் பண்ணோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. பாசிட்டிவாக இருந்ததெல்லாம் நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்புறம் அதை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உனக்கு எந்த நோயும் இல்லைம்மா, எல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ஆண்டவருக்குள்ளே எல்லோரும் இருக்கோம். என் ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பேன். சகோதரர் ஜவஹர் சாமுவேல் மூலம் எங்களுக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படவும் அவருக்கு காரணமானார். அதற்காக ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு நான் உண்மையாக இருப்பேன், என் குடும்பம் உண்மையாக இருக்கும்.